ஜெயா டிவி காலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் பதஞ்சலியின் யோக சூத்திரத்தில் 2வது அத்தியாயத்தில் இந்த திருஷ்ட திருஷ்ய சம்யோகம், அதாவது புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞான வடிவாகிய அந்த திரஷ்டா புருஷன் அவனுடைய வேலைக்காகவே திருஷ்யம், அதாவது இந்த பிரகிருதி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். இந்த திரஷ்டாவானவன் ஆத்மா கைவல்ய நிலையை அடைந்த பிறகு இந்த திருஷ்யத்தின் நிலை என்ன? இதை அடுத்த சூத்திரத்திலே சொல்கிறார். கிருதார்த்தம் பிரதிநஷ்டம் அபி அனஷ்டம் ததன்ய சாதாரணத்வாது என்று கூறுகிறார். இப்பொழுது ஒரு திரஷ்டாவானவன் ஆத்மா கைவல்ய நிலையை அடைந்து விட்டால் அந்த திருஷ்யத்தின் பங்கு என்ன, அதன் பிறகு அந்த திருஷ்யம் என்னவாகும் என்று அந்த கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல்கிறார். அந்த ஆத்மாவை பொறுத்த வரையில் இந்த திருஷ்யம் என்பது இருக்காது. ஆனால் மற்ற ஆத்மாக்களுக்காக, மற்ற திரஷ்டாக்களுக்காக இந்த பிரகிருதி இருக்கும் என்று சொல்கிறார். கிருதார்த்தம் பிரதிநஷ்டம், அது இந்த ஆத்மாவை பொறுத்தளவில் கைவல்யம் அடைந்த பிறகு இந்த பிரகிருதி சம்பந்தம் முடிந்து விடுகிறது. ஆனால் அனஷ்டம், அது அடுத்தவர்களுக்கு நஷ்டம் ஆவதில்லை. ஏனென்றால் அவர்கள் இதே பிரகிருதியை வழியாக சென்று அனுபவித்து வைராக்கியம் அடைந்து பின்பு கைவல்ய நிலை அடைய வேண்டும். உதாரணமாக, நாம் ஒரு அறையிலே ஒரு வேலையை பார்க்கிறோம். அந்த வேலை முடிந்தவுடன் அந்த அறையை விட்டு வெளியே சென்று விடுகிறோம். அந்த வேலை முடிந்தவுடன் அந்த வேலைக்கும் அறைக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் மற்றவர்கள் அதே அறையை வேறு உபயோகத்திற்காக உபயோகிக்கலாம். இப்பொழுது ஒருவர் இறந்துவிட்டார் என்று சொன்னால் அவர் இருக்கும் வரைக்கும் அவர் சேர்த்து வைத்த சொத்து சுகங்களை அனுபவித்திருப்பார். அவர் இறந்தவுடன் அவருக்கும் இதற்கும் தொடர்பே இல்லை. ஆனால் அவருக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அதே சொத்து சுகங்களை அனுபவிக்கலாம். அதுபோலத்தான் ஒரு பிரகிருதி புருஷனுடைய சம்பந்தம், புருஷனுக்கு கைவல்ய நிலை வந்தவுடன் அந்த சம்பந்தம் அறுந்துவிட்டாலும் அந்த பிரகிருதி இருக்கும். ஏனென்றால் மற்றவர்கள் அதே பிரகிருதியை உபயோகித்து கைவல்ய நிலையை அடையலாம் என்று கூறுகிறார். அதுதான் கிருதார்த்தம் பிரதிநஷ்டம் அபி அனஷ்டம் ததன்ய சாதாரணத்வாது என்ற சூத்திரத்திலே கூறுகிறார். இன்று நாம் ஜதர பரிவிருத்தியிலேயே இன்னும் சில மாறுதல்களை செய்து அதை எப்படி செய்வது என்பதை நாம் பார்க்க போகிறோம். நம்ம ஜதர பரிவிருத்தி, அதாவது படுத்துட்டு உடலை எப்படி முறுக்கி ஒரு பக்கமாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். சில பேரால் கால்களை நேராக தூக்கி பண்ண முடியாது. அதை கால்களை மடக்கி பண்ணணும் அப்படின்னா கூட அவங்களால கால்களை தூக்க முடியாதுன்னா இடுப்பு பகுதியில் வலி இருக்கலாம், இல்லை முட்டியில் ஏதாவது வலி இருக்கலாம். அவங்க இதை எப்படி மாடிஃபை பண்ணி இந்த ஆசனம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கால்களை நீட்டி சமஸ்திதியில் படுத்துக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மடக்கிக்குங்க. பாதம் தரையில் இருக்கட்டும். இப்போ மூச்சு உள்ளே எழுதுகிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் கொண்டு போயிடுங்க, தோள்பட்டை வரைக்கும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 பாதத்தையும் மேலே தூக்கி இடது பக்கமாக கால்கள் 2ஐயும் ட்விஸ்ட் பண்ணுங்க. இது கொஞ்சம் இலகுவான முறை ஜதர பரிவிருத்திலேயே. இப்போ மூச்சை உள்ளே எழுதுக்கிட்டே மெதுவாக 2 கால்களையும் தூக்கி பாதத்தை கீழே வச்சுருங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 பாதத்தையும் தூக்கி வலது பக்கமாக மெதுவாக திருப்புங்க 2 கால்களையும். இதில் தலையையும் திருப்ப வேண்டாம். ஏன்னா சில பேருக்கு நெக்லேயுமே சில ஸ்ட்ரெயின் இருக்கலாம் அல்லது ஸ்டிஃப்னஸ் இருக்கலாம். அவங்க சிறிது சிறிதாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே பாதத்தை 2ஐயும் தூக்கி சென்டர் கொண்டு வந்து பாதத்தை கீழே வச்சுருங்க.
இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் பக்கத்தில் பக்கவாட்டிலேருந்து பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க, உடம்புக்கு பக்கத்தில். இதே இது இன்னொரு முறை பார்க்கலாம். அதாவது கால்களை நேராக தூக்கி பண்ண முடியாதவங்க முட்டியை மடக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கால் 2ஐயும் நீட்டிக்குங்க, இந்த சமஸ்திதி பொசிஷனில் வந்துடுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க, முட்டியை மடக்கி. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையுமே பக்கவாட்டில் தோள்பட்டை வரையும் கொண்டு போயிடுங்க. இப்போ மூச்சை வெளியே விடும் பொழுது 2 கால்களையும் தூக்கி இடது பக்கமாக முட்டி 2ஐயும் தரைக்கு கொண்டு போயிடுங்க. கழுத்தில் வலி இல்லாதவங்க தலையை வலது பக்கமாக திருப்பலாம். உங்களுக்கு வலி இல்லை அப்படின்னா கழுத்து திருப்பி வலது பக்கமாக பார்க்கலாம். அப்படி பண்ணும் பொழுது பார்த்தாலே தெரியும், முதுகுத்தண்டு நல்ல முறையில் கழுத்து பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வயிற்று பகுதியுமே அந்த அமுக்கம் அதுவுமே நல்ல முறையில் இருக்கும். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் தூக்கி பாதத்தை நேராக கொண்டுருங்க, தலையை நேர்படுத்திக்கங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கால்கள் 2ஐயும் தூக்கி வலது பக்கமாக உடலை ட்விஸ்ட் பண்ணுங்க, தலையை இடது பக்கமாக திருப்பிக்குங்க. கழுத்துலேயோ தோள்பட்டையிலையோ வலி எதுவும் இல்லைன்னா நீங்கள் அதை பண்ணலாம். இப்போ வயிறு நல்ல முறையில் அமுங்கி இருக்கிறது, முதுகுத்தண்டு நல்ல முறையில் ஒரு முறுக்கம். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் தூக்கி நேர்படுத்தி பாதத்தை கீழே வச்சுக்கோங்க, தலையும் நேர்படுத்திக்கங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் கீழே கொண்டு வந்துடுங்க, நேர்படுத்திக்கங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் கொண்டு வந்துடுங்க. இப்போ இதே ஆசனம் சில பேரால் கால்களை தூக்கி பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இடுப்பில் வலி இருக்கலாம், இல்லை இடுப்பை சுற்றி ஸ்டிஃப்னஸ் இருக்கலாம், தூக்குனாலே வலி வந்துடும். அவங்க இதை இன்னும் கொஞ்சம் இலகுவாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சமஸ்திதியில் படுத்துக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் பக்கத்தில் கொண்டு வாங்க, மடக்கிக்குங்க. பாதம் தரையில் இருக்கட்டும். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் கொண்டு போங்க, தோள்பட்டை வரைக்கும் வச்சுக்கங்க. இப்போ மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் தூக்காமல் அப்படியே இடது பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுங்க. இது கால்களை தூக்க வேண்டாம், இது இன்னும் கொஞ்சம் இலகுவானது, அந்த ட்விஸ்ட் எஃபெக்டும் கிடைக்கும். கழுத்து வலி உள்ளவங்க கழுத்து திருப்ப வேண்டாம். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, சென்டருக்கு வந்துடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பக்கமாக 2 கால்களையும் கீழே கொண்டு வந்துடுங்க, முட்டி 2ம் கீழே வந்துடட்டும். வயிற்றுப்பகுதி நல்லா அமுக்கம் தெரியும். ஒரு பாதத்துக்கு மேலே இன்னொரு பாதத்தை வச்சிடுறோம். உடம்பு நல்ல முறையில் முறுக்கம் இருக்குது. இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் சென்டர் கொண்டு வந்துடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டிலேருந்து பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் நீட்டிருங்க. இது இன்னொரு முறை பார்க்கலாம். முட்டி வலியோ இல்லை இடுப்பு வலியோ இருக்கிறவங்க கால்களை தூக்க முடியாது, அவங்க இந்த முறையை பயன்படுத்தலாம். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மடக்கிக்குங்க. பாதம் தரையில் இருக்கட்டும். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் கொண்டு போயிடுங்க, தோள்பட்டை வரைக்கும் வச்சுக்கங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் இடது பக்கமாக கொண்டு போங்க. கழுத்து வலி ஒன்றும் இல்லைன்னா வலது பக்கமாக கழுத்து திருப்பிக்குங்க. இப்போ பார்த்தோன்னா முறுக்கம் நல்ல முறையில் இருக்கும். ஏன்னா கழுத்து பகுதியிலேருந்து இடுப்பு வரைக்குமே அந்த ஸ்பைன் ட்விஸ்ட் நல்லா தெரியும் நமக்கு. வயிற்று பகுதியுமே நல்ல முறையில் அமுங்குது.
இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் நேராக கொண்டு வந்துடுங்க சென்டருக்கு. தலையை நேர்படுத்திக்கங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பக்கமாக கால்களை கொண்டு வாங்க. தலையை இடது பக்கமாக திருப்பிக்கங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் நேர்படுத்திக்கங்க சென்டருக்கு. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் கீழே கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் நீட்டிக்குங்க. சில பேரால் இது பண்ணும்போது கூட இடுப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கும் அல்லது முட்டியில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கும். அவங்க இதையே இன்னும் கொஞ்சம் இலகுவாக பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் பக்கத்தில் கொண்டு வாங்க. மடக்கி கால்கள் 2ஐயும் கொஞ்சம் அகட்டி வச்சுங்க. போதும். இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் தோள்பட்டை வரைக்கும் கொண்டு போங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் இடது பக்கமாக மெதுவாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் போனால் போகிறோம். கழுத்து வலி இல்லைன்னா தலையை எதிர்பக்கமாக திருப்பலாம். அதாவது வலது பக்கமாக திருப்பிக்குங்க. தோள்பட்டையிலையோ கழுத்துலேயோ ஒரு வலி இல்லாமல் இருந்தால். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் செங்குத்தாக கொண்டு வந்துடுங்க. தலையை சரிப்படுத்திக்க நேர்படுத்திக்கங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் வலது பக்கமாக மெதுவாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். தலையை அடுத்த பக்கம் திருப்பிக்குங்க. இது இடுப்பில் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறவங்க, முட்டியில் கொஞ்சம் வலி இருந்தாலோ இல்லை பேக் பெயின் இருந்தாலோ இந்த முறையில் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த வலி வராது. இப்போ மூச்சு இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் நேராக கொண்டு வந்துடுங்க. தலையை சரிப்படுத்திக்கங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டிலேருந்து உடம்புக்கு பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் நீட்டிக்குங்க. நம்ம ஜத்தர பரிவிருத்தி அதாவது ட்விஸ்ட்டு பார்த்தோம். சில பேரால் கால்கள் 2ஐயுமே நீட்ட முடியாது, மடக்கி கூட கால்களை தூக்க முடியாது. அவங்க எந்த முறையில் இந்த ஆசனம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது கால்களை மடக்கி வைத்து கொண்டு அதையே இடது பக்கமும் வலது பக்கமாக திருப்புவது. முதல்ல தூக்கி எப்படி திருப்புவது அப்படிங்கிறத பார்த்தோம். சில பேரால் அந்த காலை தூக்கி பண்ணுறதுமே முடியாது. அவங்க பாதங்கள் 2ஐயுமே தரையில் வச்சே பண்ணலாம். சில பேருக்கு இடுப்பு பகுதி ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அல்லது அடிமுதுகு பகுதியில் வலி இருக்கலாம். அவங்க கால்களை சிறிது அகட்டி வச்சு பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இது பண்ணுவதனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னா, முதுகு பகுதி நல்ல முறையில் முறுக்கம் அடைவதனால அதற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது, தசை நார்கள் இறுக்கமடைகின்றன, வயிற்றுப்பகுதி அமங்குவதனால உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் தூண்டப்பட்டு அதனுடைய செயல்திறன்கள் அதிகரிக்கிறது, ஜீரண சக்தி அதிகரிக்கிறது. அந்த ஜடர அக்னி என்பது தூண்டப்படுவதனால் மலங்கள் வெளியேற்றப்படுகின்றன. அந்த அபானா என்று சொல்லக்கூடிய அந்த வாயு நல்ல முறையில் இயக்கப்படுவதால் வேண்டாத மலங்கள் வெளியேற்றப்படுகின்றன. வயிற்றை சுற்றி உள்ள வேண்டாத சதைகள் டோனாகும். சிறிது சிறிதாக வயிறும் குறைய ஆரம்பிக்கும். கால்கள் மடக்கி நீட்டுவதனால முட்டிக்குமே ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறது. இடுப்பு பகுதியுமே நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும். கைகள் 2ஐயுமே பக்கவாட்டில் வச்சுருக்கிறதுனால மார்பு பகுதி விரிவடைந்திருப்பதால் மூச்சு வாங்கி விடக்கூடிய திறனுமே அதிகரிக்கிறது. இதே ஆசனத்தில் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை, ஆனால் அதே சமயம் அந்த கிளாசிக்கலுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.